ஒன்றாம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிப்பு படிக்க. அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆதி திருச்சபையின் எழுப்புதல் எப்படி உண்டானது என்று நாம் வேதத்தில் பார்ப்போமானால், ஒரு ஜெபம் நிறைந்த வாழ்க்கை ஆதி திருச்சபையின் விசுவாசிகளிடத்திலே காணப்பட்டது. அவர்கள் 120 பேர் மேல் வீட்டறையில் ஏறி அவர்கள் 10 நாட்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். ஜெபித்த போது ஆண்டவர் அவர்கள் மூலமாய் எருசலேமிலே ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலே ஒருவேளை நாம் சபை கூடி ஆராதிக்க முடியாமல் காணப்பட்டாலும், ஆதி திருச்சபையின் எழுப்புதல் எங்கிருந்து ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பித்தது என்று நாம் பார்ப்போமானால், ஆதி திருச்சபையின் எழுப்புதல் சபையிலிருந்து உண்டாகவில்லை, வீடுகளில் இருந்து உண்டானது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறக்கக்கூடாது. ஆதி திருச்சபையின் மக்கள் 120 பேர் அவர்கள் மேல் வீட்டறையிலே கூடி வந்து 10 நாட்கள் தொடர்ச்சியாய் ஜெபித்தார்கள். 10 நாட்கள் அவர்கள் விடாப்பிடியாய் ஜெபித்தார்கள். ஜெபித்த போது ஆண்டவர் அவர்கள் மூலமாய் தேசத்தில் பெரிய காரியங்களை, ஒரு பெந்தேகோஸ்தேயை காணும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இங்கே வாசித்த வசனம் இப்படி சொல்கிறது, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலில் தரித்திருந்த போது ஆண்டவர் பெந்தேகோஸ்தேயின் ஒரு அனுபவத்தை அவர்கள் ஜீவியத்திலே காணும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். இப்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே வந்தபோது அவர்களுக்குள்ளே ஒரு மனமும் வந்தது. பெந்தேகோஸ்தேயும் வந்தது, ஒரு மனமும் வந்தது. திருச்சபைக்குள்ளே ஒரு எழுப்புதலை காண வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய கரங்களும் கோர்க்கப்பட வேண்டிய ஒரு அவசியம், ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவர்கள் கரத்திலே கோர்க்கப்பட வேண்டும், அவர்கள் சிந்தையிலே கோர்க்கப்பட வேண்டும், அவருடைய இருதயத்திலே கோர்க்கப்பட வேண்டும், அவருடைய மனதிலே கோர்க்கப்பட வேண்டும். அப்படி கோர்க்கப்படும் போது ஆண்டவர் ஆதி திருச்சபையிலே ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை, ஒரு ஆவியானுடைய நிறைவை அவர்கள் கண்டதை போல தேவன் ஒரு நிறைவை காணும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எதற்காக ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று சொன்னால், ஜெபத்திற்காகத்தான் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். இந்த வீடு யாருடைய வீடு என்று பார்ப்போமானால், மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின ஜான் மார்க்குடைய வீட்டிலே தான் அவர்கள் கூடி வந்தார்கள். அந்த வீடு எருசலேம் தேவாலயத்தின் அருகாமையிலே இருந்த ஒரு வீடு. அந்த வீட்டிலே தான் அவர்கள் ஆலயத்தில் கூடி வராமல் அந்த வீட்டிலே கூடி வந்தார்கள். எதற்கு பயந்து? அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்களுக்கு பயந்து, ரோம போர்ச்சையர்களுக்கு பயந்து ஆலயத்திலே கூடாமல் அவர்கள் வீட்டிலே கூடினார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பெந்தேகோஸ்தேயை, ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே ஊற்றாமல் வீடுகளிலே ஊற்றினார். ஒருவேளை சூழ்நிலையின் காரணமாக இன்றைக்கு நாம் ஒருவேளை வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆலயத்தில் ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் வீடுகளிலே ஊற்றப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். ஆகவே தயங்காமல் தேவனுடைய பிள்ளைகள் நாம் இருக்கிறதான இடங்களிலே அமர்ந்து தேவனை துதிக்கவும், தேவனை ஸ்தோத்தரிக்கவும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. இப்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள்.
இந்த வசனம் பெந்தெகோஸ்தையின் அனுபவம் பெற்ற பிறகு வாசிக்கிற ஒரு வசனம். ஆவியை பெற்ற பிறகு அவர்களை குறித்து 120 பேரை குறித்து ஆதி திருச்சபையின் விசுவாசிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனம். அங்கே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பமிட்டதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கலாம், இன்றைக்கு சபைகளுக்கெல்லாம் ஏன் இந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையை தேவன் ஏன் நமக்கு அனுமதித்தார் என்றெல்லாம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு இந்த உலகத்தில் நடக்கிற சகலமும் நன்மைக்கு எதுவாய் தேவன் செய்திருக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு நன்மையை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே பெந்தெகோஸ்தே அவர்கள் பெற்ற பிறகு அவர்கள் இன்னும் ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். நாம் இன்னும் உறுதியாய் ஜெபத்திலே தரித்திருக்கும் போது இந்த சிறையிருப்பின் சூழ்நிலையை நம்முடைய தேசத்திலே தேவன் மாற்றி தருவார். ஆமென். நாடுகள், பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நம்முடைய ஜெபம் தேசத்தில் இருக்கிற சிறையிருப்பை கட்டாயம் மாற்ற போகிறது. ஏனென்றால் அரசியல்வாதிகளுடைய அரசியல் செல்வாக்கினாலோ, அரசாங்கத்தின் வலிமையினாலோ, விஞ்ஞானத்தின் வலிமையினாலோ, மருத்துவத்துறையின் வலிமையினாலோ இதை மாற்றிவிட முடியாது. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தின் வலிமையினால் மட்டுமே இந்த வைரசுடைய தாக்கத்தை தேவன் மாற்றி தேசத்தின் சிறையிருப்பை முற்றிலுமாய் தேவன் மாற்ற போகிறார். ஒரு எழுப்புதலை நீங்களும் நானும் காணப்போகிறோம். அல்லேலூயா. கரவைத்து ஒரு அல்ல சொல்வோம். அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கும்படி கேட்போம். அப்போஸ்தலர் 3:1. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். இங்க வாசிப்போம். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஜெபவேளை என்ற ஒரு வேளையை ஆதி திருச்சபையின் அப்போஸ்தலர்களும் ஆதி திருச்சபையின் மக்களும் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு வீடுகளிலே காணப்படுகிற எல்லா தேவனுடைய மக்களுக்கும் போதுமான நேரம் இப்போது கிடைக்கிறது. ஆகவே இந்த காலத்தை வேத வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேத தியானம் பண்ணுவதற்கும் வேதத்தை குறித்து எழுதுவதற்கும் உங்களுக்கு அதிகமான நேரம் கிடைக்கிறது. ஆகவே இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை அன்பாக கேட்கிறேன். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளை என்று வாசிக்கிறோம். அன்றைக்கு ஜெபத்திற்கு ஒரு வேளை வைத்திருந்தார்கள் ஆதி அப்போஸ்தலர்கள். நீங்கள் நானும் அன்றைக்கு தாவீது சொன்னது போல அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நாம் ஜெபிக்க வேண்டும். அன்றைக்கு தானியேல் தான் முன் செய்து வந்தபடி தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அவர் ஜெபித்ததை போல நீங்கள் நானும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய திருச்சபையிலும் நாம் வாழும் இந்த தேசத்திலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. ஒருவேளை சோர்வுக்கும் பாவ காரியங்களுக்கும் உங்களை இந்த நாட்களிலே நீங்கள் விட்டுக் கூடாமல் வேதத்தை 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி திருச்சபை ஜெபத்திலே மலர்ந்த திருச்சபை. நீங்கள் நானும் நம்முடைய ஜீவிதத்தை ஜெபத்திலே மலர பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போதுதான் நம்முடைய தேசத்திலே
ஆமென் ஆண்டவர் இந்த சிறையிருப்பெல்லாம் மாற்றி போட முடியும். இன்னொரு வசனத்தை அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறோம். இப்போது கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி திருச்சபையிலே ஒரு நெருக்கம் வந்தது. இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடக்கூடாது, இயேசுவை குறித்து பிறரிடத்தில் சொல்லக்கூடாது, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படக்கூடாது என்று ஒரு பயங்கரமான நெருக்கம் வந்த காலகட்டத்திலே சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து உம்முடைய ஊழியக்காரர்கள் வசனத்தை முழு தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணும்படிக்கு நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தீமையிலும் தேவன் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். நல்ல சொல்லுவோம், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேசத்திலே சபை கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் நானும் காணப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், வீடுகளில் இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம். நம்முடைய வீடுகள் எல்லாம் இன்றைக்கு ஆலயங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை மாற்றும்படி இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் வரும்படிக்கு நாம ஜெபிக்கிறோம். ஆகவே அப்படி ஜெபிக்கும் போது நாம கூடியிருக்கிற இடம் அசையும்படிக்கு ஆண்டவர் செய்வார். நம்முடைய தெருக்கள் அசையும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய கிராமங்கள் அசைக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய பட்டணம் அசைக்கப்படும்படி செய்வார். ஆண்டவர் இந்த பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார் என்று எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசிக்க வேண்டும். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நீங்களும் நானும் அப்படி நம்பும் போது ஆண்டவர் தேசத்திலே ஒரு மிகப்பெரிய அறுவடையை நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களுக்கு பிறகு நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய தேசத்திலே ஒரு மிகப்பெரிய அறுவடையை, ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை நாம் ஆராதிக்கிற உன்னதமான கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு கொடுக்க போகிறார். ஒரு அல்ல சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஜெபம் என்று சொல்வது தேவனை அசைக்கிற ஒரு புயலா இருக்கிறது. அது தேவனே அசைக்குமானால், அது பரலோக தேவனை அசைக்குமானால், அது பரலோகத்தை அசைக்குமானால் இந்த பூலோகத்தை அது கட்டாயம் அசைத்தே தீரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி திருச்சபையின் மக்கள் ஜெபத்தை தான் மையமாய் வைத்திருந்தார்கள். ஆதி திருச்சபை மக்கள் ஜெபத்தை தான் தன் ஜீவனை கொண்டிருந்தார்கள். ஆதி திருச்சபை மக்கள் தன் ஜெபத்தை தான் தன் உயிராய் கொண்டிருந்தார்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கிற இந்த அந்திக்கால திருச்சபையின் மக்களும் இத்தனை இடைபாடுகளுக்கு நடுவாய் ஜெபக்களை இறங்குவீர்கள் என்று சொன்னார், ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார், தேவனை நோக்கி நீங்கள் கதறுவீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக வரும் நாட்கள் நம்முடைய தேசத்தினுடைய எழுப்புதல் நாட்களாய் இருக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு கூறிக்கொள்கிறேன். அல்லேலூயா. எனவே இது ஒரு அல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. வாசிக்கலாம்
6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்போம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொன்னார்கள். நல்ல சொல்லும் ஹல்லேலூயா. சந்தோஷம் ஒரு அல்ல சொல்லும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. கரவேது ஒரு அல்ல சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்றாங்க. அவங்க ஜெபம் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆதி திருச்சபையில் ஆமென் மக்களும் அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் ஜெபம் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அன்றைக்கு பந்து விசாரணைக்கு என்று ஆட்களை 7 பேரை நியமனம் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, ஆமா நாங்க ஜெபம் பண்றதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் நாங்க எப்படி இருப்போம்? நாங்க இடைவிடாம தரித்திருப்போம் சொல்றாங்க. அல்லேலூயா. கரவைத்து ஒரு அல்ல சொல்வோம். சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை நாம் கவனிக்கணும். நம்ம ஜெபத்துக்கு எப்போது முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்துல எப்போது தரித்திருக்கிறோமோ அப்போதெல்லாம் நாம் வேண்டிக் கொள்கிற காரியம் எதுவோ அதை தேவன் நமக்கு கட்டாயம் செய்வார் என்று நீங்க நம்பணும். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி வெகு சீக்கிரத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஆதி திருச்சபையின் அப்போஸ்தலர்கள் இப்படி தங்களை ஒப்பு கொடுத்ததுனால ஒரு காரியம் நடந்தது. 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. அல்லேலூயா. ஜெபம் தேசத்தில் என்ன செய்தது? சீஷர்களுடைய தொகையை பெருக செய்துட்டு சீஷருடைய தொகையை அது பெருக செய்தது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் ஜெபத்திலே இன்றைக்கு நாம் தரித்திருக்கிறோம். ஜெபிக்க நிறைய நேரம் கிடைக்கிறது. ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த ஜெபம் என்ன செய்யும் என்று கேட்டீங்கன்னா வேதம் சொல்லுது, ஆமென் எருசலேமிலே சீஷருடைய தொகையை ஆமென் எருசலேமிலே அது பெருக பண்ணிற்று. அல்லேலூயா. இந்த நாட்களுக்கு பிறகு ஆமென் இந்த தேசம் சகஜ நிலைக்கு வந்த பிறகு தேசத்தில் என்ன நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜனங்கள் கர்த்தரை பற்றிக் கொள்வார்கள். ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் ஆமென் சேர்வார்கள். ஆமென் எருசலேமிலே ஆமென் சீஷர்களுடைய தொகை பெருகினதை போல ஆமென் கன்னியாகுமரியிலே தேவனுடைய ஆமென் ஜனங்களுடைய தொகை பெருகும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. கரவைத்து ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்ல சொல்லுங்க. மகிழ்ச்சியா ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதி திருச்சபை எழுப்புதல், ஜெபத்தை சார்ந்த எழுப்புதல், சத்தியத்தை சார்ந்த எழுப்புதல் ஆமென் காணப்பட்டது. ஆகவே இனி வரப்போகிற எழுப்புதலும் ஜெபத்தை சார்ந்த ஒரு எழுப்புதலாக, சத்தியத்தை சார்ந்த ஒரு எழுப்புதலாக ஆமென் அது காணப்பட போகிறது. ஆகவே ஆமென் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் நன்றியால் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கரவைத்து ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு கோரஸை நாம் பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும்
வேளையிலும் துதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே வேதத்திலே ஒரு முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் கொல்லப்படுகிற, கல்லெறிந்து கொல்லப்படுகிற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த நெருக்கத்திலும் ஸ்தேவான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தன் வாழ்க்கையிலே ஜெபத்தை மையமாய் கொண்டிராத ஒரு நபர் தன்னுடைய நெருக்க நேரத்திலே ஜெபிக்க முடியாது. ஜெபத்தை தன் வாழ்க்கையிலே ஜீவனாய் கொண்டிருக்கிற மனுஷன் மட்டும்தான் தன்னுடைய உபத்திரவ நேரத்திலும், தன் துன்ப நேரத்திலும், தன் மகிழ்ச்சி நேரத்திலும் அந்த மனுஷன் ஜெபிக்க முடியும். ஆகவே ஸ்தேவான் ஒரு பந்தி விசாரணைக்காரனாக இருந்தது மட்டுமல்ல, அவன் ஒரு ஜெப வீரன். அவன் முதல் இரத்த சாட்சியாய் சாகும் நேரத்திலே ஆமென் அவன் காணப்பட்ட போதும் அவன் ஆமென் அப்போஸ்தலர் 7:55-56 வாசிக்கும் போது வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரவைத்து நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அவன் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தின போது ஆமென் என்ன செய்தார்கள்? ஆமென் அவனை கல்லெறிந்து கொலை செய்தார்கள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் ஜெபம் நிறைந்த பகுதிகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் மையம் ஜெபமா இருக்க வேண்டும். நம்முடைய சபையின் நோக்கம் ஜெபமா இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் நோக்கம் ஜெபமா இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் நோக்கம் ஜெபமா இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினுடைய நோக்கம் ஜெபமா இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது நம்முடைய ஓட்டத்தின் முடிவிலும் நாம் ஜெபித்து தேவனை தொழுது கொண்டுதான் நாம் மரிப்போம். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காகவும் மன்றாடி விட்டு அவன் மரிக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, ஜெபம் இதை செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு இருந்தவர்கள் நினைத்திருக்கலாம், ஒருவேளை ஸ்தேவானை இயேசுவை கொலை செய்து விட்டோம், எழுப்புதல் நின்று போய்விடும். யோவான் ஸ்நானகனை கொலை செய்து விட்டோம், எழுப்புதல் நின்றுவிடும். இந்த ஸ்தேவானை கொலை செய்து விட்டால் அதோடு எழுப்புதல் நின்றுவிடும் என்று நினைத்தார்கள். மாறாக எழுப்புதல் வெடித்து கிளம்பினது. ஹல்லேலூயா. கரவேத்தூர் அல்ல சொல்வோம். எழுப்புதல் ஆதி திருச்சபையிலே வெடித்து கிளம்பினது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நம்முடைய தேசத்திலே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எழுப்புதல் பற்றி பிடிக்க போகிறது. நாட்களுக்கு பிறகு கர்த்தர் ஒரு மாபெரும் எழுப்புதலை நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரவேத்தூர் அல்ல சொல்வோம். ஹல்லேலூயா. சத்தமா அல்ல சொல்வோம். ஹல்லேலூயா. சபை ஆதி திருச்சபை ஜெபித்தது, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க படிக்க. அப்போஸ்தலர் இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே மூன்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். போதும். ஹல்லேலூயா. எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு பெரிய பட்டாளத்திலே இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்தவன்,
மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தவன், அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் எப்போதும் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவனால் ஆமென் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கரவைத்தூர் அல்ல சொல்வோம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆமென் இந்த தேவ மனுஷன் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவன் நிமித்தம் அவன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்தது. அவனை சார்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதே அத்தியாயத்தில் இவன் வீட்டுக்கு வந்த பேதுருவும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இந்த அத்தியாயத்தை உங்களுக்கு விளக்கி காட்டும் போது ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், ஜெபித்த ஆமென் கொர்நேலியு ஆமென் ஒரு தரிசனம் பெற்று பேதுருவை அழைக்கும்படியாய் ஒரு தரிசனம் பெற்றார். பேதுருவை அழைக்கும்படியாய் ஒரு தரிசனம் பெற்றார். பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஒரு தரிசனம் பெற்றார். பேதுரு ஒரு தரிசனம் பெற்றார். அந்த தரிசனம் என்ன? கொர்நேலியுடைய வீட்டுக்கு போகும்படியாய், புறஜாதி மனுஷனாகிய கொர்நேலியுடைய வீட்டுக்கு போகும்படியாய் தேவனால் கட்டளை பெற்றார். ஆகவே ஜெபிக்கிறவர்களுக்கு தேவ தரிசனங்களை வைத்திருக்கிறார். இவரால சொல்லுவோமா? அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் இந்த நாட்களிலே தேவ தரிசனம் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். வருகிற காலங்களிலே, வருகிற மாதங்களிலே, இல்ல வருகிற வருஷங்களிலே நீங்கள் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும், இல்ல உங்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்ததான தேவ திட்டங்களை, தரிசனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்களிலே நீங்கள் வீடுகளில் இருந்து அதிகமாக ஜெபிக்கும்படி உங்களை அன்பா கேட்கிறேன். அல்லேலூயா. கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் ஆமென் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து மிகுந்த தான தர்மங்களை தேவனுக்கு என்று செய்து அவன் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. இப்போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் மறுநாளிலே அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் ஆமென் பேதுரு 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அல்லேலூயா. பேதுரு ஆமென் ஜெபம் பண்ணும்படி 6 மணி நேரத்திலே மேல் வீட்டில் ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். எதுக்காக? ஒரே ஒரு நோக்கத்துக்காக. அந்த நோக்கம் என்ன? ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். அல்லேலூயா. ஜெபிப்பதற்காக மேல் வீட்டில் ஏறினார். இன்றைக்கு ஜெபிப்பதற்கு பிரத்யேகமான நேரங்களை ஒதுக்கணும். ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி வேளையில அவர்கள் ஆலயத்தில் ஜெபிக்க போனாங்க. இங்கே 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி பேதுரு மேல் வீட்டில் ஏறினார். ஏறின அவருக்கு தேவன் அவர்கள் தரிசன கண்களை திறந்து ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை காண்பித்தார். அல்லேலூயா. இப்படியாக ஆமென் புறஜாதிகளுக்கு நடுவிலே கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நாம் யாவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்போம். அப்படி பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. கரவைத்து நல்ல சொல்வோம். ஏரோது அன்றைக்கு யாக்கோபை கொலை செய்த பின்பு ஆமென் அவன் பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறான். இப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஆமென் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். ஏரோது சிறைச்சாலையிலே பேதுருவை கொலை செய்து விடுவார் என்று எண்ணின மக்கள் இணைந்து ஒருமனப்பட்டு
அவர்கள் ஜெபிக்க தொடங்கினார்கள். சபையார் அவனுக்காக தூக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். எழுப்புதல் வரும் சமயத்திலே பாடுகளும் வரும், உபத்திரவங்களும் வரும். அந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்களை ஜெபத்திற்கு அதிகமாய் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆகவே ஆமென், சபையார் அவனுக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை சிறைச்சாலைக்கு நேராய் அனுப்பினார். அப்பொழுது தூதன் அந்த சிறைச்சாலையில் இருந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்ததாக ஆமென் நாம் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 7, 8 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12, 7, 8 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் உள்ளே புகுந்து போக முடியாத ஆமென் சிறைச்சாலைக்குள்ளே தேவதூதன் கடந்து சென்று ஆமென் 2ஆம் காவல் 3ஆம் காவலையும் தாண்டி ஆமென் பேதுருவை வெளியே கொண்டு வந்து பட்டண வாசலுக்கு வெளியே கொண்டு வந்து அவனை விட்டதாக வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம். அப்படியே பேதுரு அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வீட்டின் ஆமென் வாசலை வந்து தட்டினான். என்னென்று சொன்னால், ஜெபித்தவர்களுடைய ஜெபத்தினுடைய பதில் தான் பேதுரு அந்த வீட்டின் கதவை தட்டினது. தேவன் ஆமென் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தினுடைய பதிலை உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கும்படி ஆண்டவர் செய்கிற ஒரு வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அதை நீங்கள் தேடி போக தேவையில்லை. அந்த ஜெபத்தினுடைய பதிலை தேவன் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும்படிக்கு அவர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். சீக்கிரத்திலே ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே நம்முடைய பட்டணத்திலே ஆமென் லெகுண்டாக செய்து நம்முடைய ஆமென் சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டு நம்முடைய சபைகள் எல்லாம் ஆமென் ஆமென் திறக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கிற கூடங்களாய் மீண்டும் ஆலயங்களாய் ஆமென் நாம் கூடி வர தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆகவே இக்காலத்திலே சூழ்நிலையை பார்க்கிற ஜனங்கள் ஆமென் நீங்கள் வீடுகளை ஆமென் உங்கள் ஆலயங்களாய் மாற்றி நீங்கள் தேவனை வீடுகளில் ஆராதிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். ஜெபத்தை மாத்திரம் விட்டு விடாதிருங்கள். ஆதி திருச்சபையின் எழுப்புதல் ஆமென் ஜெபத்தை சார்ந்துதான் காணப்பட்டது, சத்தியத்தை சார்ந்துதான் காணப்பட்டது. ஆகவே அதிகமாக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய சபைகளிலே நம்முடைய 2 சபைகளிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யட்டும் என்று சொல்லி நான் இந்த வார்த்தைகளை ஆமென் ஆமென் நான் சுருக்கிக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில நாம் எல்லாரும் ஒரு கோரஸை பாடி நாம் யாவரும் ஆமென் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்போடு நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட உங்க பரிசுத்த நாமத்தை துதிக்க, உங்க பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்க, பாட ஆராதிக்க, ஆண்டவரே ஜெபிக்க, வசனத்தை தியானிக்க ஆண்டவர் கிருபை தந்தபடினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ள உம்முடைய ஊழியக்காரரை அடியான் ஜெபிக்கிறேன். குடும்பமாய் உடைய பிள்ளைகள் பத்திரமாய் பாதுகாப்பாய் சுகமாய் உடைய நிழலில் உடைய பிள்ளைகள் தங்கும்படிக்கு கர்த்தர் கிருபை தாரும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்ல தேவனுடைய நிழலில் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி சங்கீதம் 91 படி உம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாய் பத்திரமாய் காணப்படுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேசத்திலும் ஆண்டவரே தூரத்திலும் வெளிநாடுகளில் இருக்கிற ஆண்டவரே எங்கள் விசுவாச மக்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சொந்தங்கள் உறவினர்கள் வெளி தேசங்கள் யார் யார் இருக்கிறார்களோ எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். தேசவாசிகளை நினைக்கிறோம், தேசங்களை நினைக்கிறோம். ஆண்டவரே தேசத்தின் கோர சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை உடைய நிழலிலே கர்த்தர் ஆமே மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே உடைய பிள்ளைகளை தேவன் போஷித்து நடத்தணும். நீர் ஆண்டவரை பராமரித்து நடத்தணும். உங்களுடைய பிள்ளைகளை உடுத்துவித்து நடத்தணும். ஒரு நன்மை குறைபடாதபடி நடத்த சொல்லுகிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று சங்கீதம் 34:10 வாசிக்கிறோமே. குறைபடாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே எந்த சூழலில் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாரப்பட்டு விடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் திருப்தியோடு கூட உடைய பிள்ளைகள் ஆண்டவரே நிம்மதியோடு கூட உடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் சிலுவையின் மறைகளில் மறைந்து உடைய பிள்ளைகள் வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வதாக நாங்கள் எல்லா துணியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆசீர்வாதங்களை மாற்றும் இந்த தயவால் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் என்னும் சதா காலத்திலும் நாம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருக்கு சகல உபகாரம் ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.